ஒரு 3 முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க. கல் சூடான உடனே இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு தோசை மாவு எப்படி ஊற்றுவோம் அதே போலவே இதை ஊற்றிக்கோங்க. மிடில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், இது நல்லா செவந்துருச்சு. இன்னொரு சைடு வெந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.